ஓஹோ, நான் கூட்டணுமா? கொடுங்க விளக்கம் போங்க, நான் கூட்டிக்கிறேன் போங்க. ஆயுத பூசைன்னு சரி, ஆயுத பூசைனால என்ன நீ கேட்குறா? என்னன்னு கேட்டலாவா? இந்த வாரு இழுத்து அப்படியே குத்துறேன்னு வைக்கி, முகர பேந்து வரும் பேந்து. என்ன நாளைக்கு ஆயுத பூஜையை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைய என்ன ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு, எந்திரிச்சு வருவோம்னு இல்லாமல் எப்போ அந்த வேலை வெட்டியெல்லாம் பார்க்குறது, என்ன பண்ணுறது? சே, என்னடி ஆள் வர்றப்பாரு, என்ன புலம்பிட்டு நினைக்கிற? நாளைக்கு ஆயுத பூஜை இல்லை, எப்போ ஜாமி போடணும் என்ன அப்படின்னு டயங்க ஏற்ற பாருங்க. போய் இந்த தோட்டத்தையும் கூட்டி தள்ளுங்க போங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், தோட்டத்தை நான் தான் கூட்டணுமா? ஊருக்குள்ள 5-6 பேர் கூட்டிகிட்டு வருவோம் கூட்டுறது. எனக்கு ஒரு வேலை வச்சிருப்பாடி எப்பவுமே. டேய் எங்கடா அவன்? தூங்கி எந்திரிச்சு உட்காந்துருக்காளே, காலைல 5 மணிக்கு வந்துருக்காளே. 5 மணிக்கு எந்திரிச்சு ரூம்பை சாத்திக்கிட்டே குத்த வச்சுக்கிட்டு இருக்காளா? பல்லு விளக்கிக்கிட்டா. எங்க பெட்ரூம்குள்ள உட்காந்து பல் விளக்குறாரா? இல்ல அது அப்படி விளக்கிக்கிட்டே போய் இது பண்ணுவா. ஓ, என்ன லந்து பண்றியாக்கு நீ? ஏண்டா நேத்தே சொன்னேன் வீடு வாசல் பூரா சுத்தம் பண்ணணும், நாளைக்கு ஆயுத பூசை அப்படின்னு சொல்லி சொன்னேன். நாளைக்கு ஆயுத பூஜையா? பயங்கரமா இன்னும் எந்திரிச்சு வெளியில வரல, என்ன அர்த்தத்துல பண்ணிக்கிட்டு இருக்கா? அதான் பொருள் அப்படி எடுத்து போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமா. வேலை அப்ப என்ன பண்ணணும், ஆயுத பூஜை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்களா அவள்கிட்ட? எல்லா வரமும் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன அடிச்சு தூசி தட்டிடுவா நீங்க? விழிச்சா ஆயுத பூசைன்னு சரி, ஆயுத பூசைனால என்ன நீ கேட்குறா? என்னன்னு கேட்டாளா? சொல்லுங்க. அதைத்தானே சொன்னேன். இப்போ கேட்டாளா? நல்லா கேட்டாடா, வெக்க வர கேட்டாடா. கேட்டாலோ? அது கூட தெரியாம இருக்கிறாடா. உங்க அப்பா விட்ட சாமியும் கும்பிட்டுருக்க மாட்டாளா? ஆயுத பூஜைக்கு எப்படி சாமி கும்பிடணும் என்னன்னு கூட தெரியாதா? தெரியாம இருக்காது, சரி சின்ன பிள்ளை அறியாம இருப்பா. அதுக்கு என்ன சொல்றா மேற்கொண்டு, நம்ம என்ன அடித்தடிக்கா போறோம் ஆயுத பூஜைக்கு சாமி? ஓ, ஆயுதம்னா அருவா கத்தின்னு நினைச்சிட்டா நம்மள வந்து ஒரு மதர் குரூப்பா நினைச்ச நம்ம ஃபேமிலியை. சரி நான் சொல்றேன், நான் கண்டிக்கிறேன், அவளை கண்டிக்கிறேன். என்ன ஆயுதம் என்ன தெரியாம இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல. வந்து 2 வருஷம் ஆச்சு இனிமே. சரி நான் ஒன்றும் சொல்றதுக்குல்ல, நீ அவள்கிட்ட சொல்லி முதல்ல வேலையை பார்க்க சொல்லு. நேற்று எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டீல்ல? பூரா டீட்டெயிலாக சொல்லிட்டேன். பாட்டே கிளம்பி நாளைக்கு ஆயுத பூசை, நீட்டாக வீடு வாசலாம் சுத்தம் பண்ணணும், பொட்டு சந்திரன் வைக்கணும், சாமி கும்பிடணும். மாமாட்ட சொல்லிட்டேன், டைம் எல்லாம் பார்க்க சொல்லியிருக்கேன், பார்த்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இதுக்கு மேலே இன்னும் என்ன விளக்கம் கொடுக்க சொல்ற? இதுக்கு மேலே ஒன்றும் ஆயுத பூஜையை அசால்ட்டு பண்ணுறோம். ஆமாம் பண்ணுறோம். உங்க அப்பா ஆயுத பூஜைக்கு கூட்ட சொன்னேன், அவர் என்ன ஓப்பி அடிச்சு திட்டாருன்னு தெரியல. நான் அவரை போய் பார்க்குறேன். பாருங்க இப்போ காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்க. ஆமாம் 5 மணிக்கு கிழிச்சா ரெடியாகி. என்ன நாளைக்கு நல்ல நாளும் பெரிய நாளும் வச்சுக்கிட்டு இன்னும் வீடு வாசல் ஒன்றும் சுத்தம் பண்ணாமல் கிடக்கு. அவள்கிட்ட சொன்னேன், இந்த கதவெல்லாம் தொடச்சி கிடச்சி சந்தனம் போட்டு வைத்தான்னு சொன்னேன். அவளும் வச்ச வழியா இல்லை. இவரும் காலையிலேருந்து ஏங்க இது கூட்டுறதுக்கு இந்நேரமாங்க ஏங்க தும்முன நிமிஷத்தில் கூட்டி அழிப்படலாம். இதை வருஷ கணக்கில் கூட்டிக்கிட்டு இருக்கிய, அவளும் ஒன்றுமே பண்ணாம என்ன பாடி கூட்டுறவனையும் வேலையை தடுத்துக்கிட்டு நடுவில் வந்து நின்றுருக்கேன். இங்கே பாடி தோட்டம் கடை இருக்கிறேன், நான் சொன்னேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதையும் மேற்கொண்டு என்ன மத்தால கூட்டு கூட்ட வந்து நின்றுட்டு நானா இருந்தேன், நான் 2 செகண்ட்ல கூட்டி அழிப்பிடுவேன். என்ன தாண்டி எல்லா குறையும் சொல்ல வருவேன். நீ என்ன தாண்டி பண்ணிக்கிருக்க? என்ன வேலை பார்த்த? என்ன ஏறி தெரியுற? என்ன பார்வை இதில் வேற பார்க்குற? என்ன பார்க்குற மனுஷனையும் பார்க்க வருது. எத்த தாண்டி வார்த்தை கேட்டுக்கிட்டிய? யாரை பார்த்து கேட்டிய இந்த வார்த்தை? எப்படியா நீயா கேட்பிய? நான் வந்து 32 வருஷத்துல முழுக்க நான் தான் வேலை பார்த்துருக்கேன், என்னைய பார்த்து கேட்குறிய? எதிர்த்து பேசிட்டீங்களா நீங்க? அதுதான் 32 வருஷத்துல என்னையே வேலையாகிற வந்து அரட்டிக்கிட்டே திரிகிற. பேசுறிய நீங்க? என்ன பார்த்து பேசுறீங்களா நீங்க? நீ எல்லாரையும் சொல்லிக்கிட்டு தர்ற இல்லை, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு. இந்த இருங்க, என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. என்ன நினச்சிக்க? என்ன குப்பையெல்லாம் அப்படிங்கிறது கூட்டலையா? பாத்தியலா பண்ணிட்டு போகிறத பாத்தியலா? நேற்றே சொன்னேன், நாளைக்கு ஆயுத பூசை வருது, கதவுகளை தொடச்சி சந்தனம் போட்டு வை, பீரோவை தொடச்சி சந்தனம் போட்டு வை, வண்டியெல்லாம் சந்தனம் போட்டு வை அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் சொன்னது எதுலேயுமே பொட்டு சந்தனம் கிடையாது. ஆனால் காலையிலேருந்து சந்தனம் போட்டும் கையுமா திரிகிறா.
அவ பின்னால இவன் எதுக்கு புடுக்கு புடுக்குன்னு திரியிறானே எனக்கு புரியலைங்க. சூப்பர்வைசர் ஆக்குறானா? என்னங்க நடக்குது இந்த வீட்டுல? இப்படி நீ எல்லாரையும் நோட்டம் பார்த்துக்கிட்டே இரு, ஆனா நீ ஒரு வேலையும் பார்க்காத. ஆனா இங்க பாக்குறவன் வந்து என்ன குறை சொல்லு. ஓஹோ, நான் கூட்டணுமா? கொடுங்க விளக்கமா போங்க, நான் கூட்டிக்கிறேன் போங்க. நான் வேலை பார்க்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் பார்க்குறேங்க. இந்தாருங்க, இனிமேல் நீங்கள் எனக்கு புருஷனும் இல்லை, நான் உங்களுக்கு கொண்டாட்டி இடத்த காலி பண்ணுங்க சொல்லிட்டேன். அப்புறம் ஆயுத ஊசையாக இருக்காது. என்னடி நான் மட்டும் இருக்கும். இப்போ எதுக்கு நீ கோபுற? வேணாம், நீ கூட போங்கன்னு சொல்லிட்டேன். போங்க, இனி நான் உங்கள்கிட்ட வேலை சொல்லனா பார்க்கலாம். போங்க. இங்க பாருங்க, பாத்திரம் முறை அள்ளி போட்டுருக்கேன். மொத்த பாத்திரத்தை விலை கழுவி வைக்கிறீங்க. வைக்கிற மாதிரி பிளான இந்த யோசிக்கிறேன். யோசி. ஆயுத பூஜைக்கு அத்தை வந்துட்டு புட்டு சந்தனம் வைக்க சொன்னாலாம்ல, வச்சியா என்ன? வச்சேன் மாமா. அப்பா, ஆயுத பூஜைனாலே அவளுக்கு என்ன தெரியாது. அப்படி இருக்கும்போது நேற்று அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நேற்று நைட்லேருந்தே வைக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க பாதி காலியாக போச்சு வச்சுக்கிட்டு. அவளை வந்து நம்ம வந்து என்னம்மா சுத்தம் சொல்லக்கூடாதுல்லம்மா. என்னத்தா என்ன பொட்டு வச்சோம்னா அளந்துக்கிட்டு இருக்கீங்களே மாமனார்ட்ட? என்ன பொட்டு வச்சுருக்கீங்க? அளக்கலம்மா, பொட்டு வச்சுக்கிட்டு வைக்கிறாளா ஒழுங்கா வைக்கிறாளா நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். பாப்பாவை தூக்கிட்டு கட்டன் ரைட்டாக பார்த்துருக்கேன். ஆயுத பூஜை சிறப்பாக நடக்கணுங்கிறக்காண்டி. ஆயுத பூஜைனா என்ன ஏதுன்னு தெளிவாக சொன்னல நானும். நீ அம்மா நைட்டு சொன்னாங்கல்ல, இப்போ சொன்னாங்க வச்சுக்கிட்டு அத்தை சொல்றேன். ஆமா வச்சு என்னங்க பின்னாடியே தானங்க வந்துட்டு இருக்கீங்க நீங்களும். இல்லைன்னா சரியா வேலை நடக்காதுமா. நடக்கவே நடக்காது. நீ பின்னால தோதவத்தி மாதிரி தெரியலைன்னா எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? தோதவத்தினா தோதவத்தினா அவளுக்கு துணைக்கு பின்னாலே தெரிஞ்சியல்ல, அதைத்தான் சொல்றேன். எவ்வளோ விளக்கம் சொல்லி சொன்னோம் நீ எல்லாம் கொண்டாடிக்கிட்ட. விளக்கு கதவுல வச்சிருக்காளா? குத்து 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 விளக்குற நிலையில வச்சிருக்கியா? நிலைனா மனநிலை, சூழ்நிலை. என்ன மாதிரி பேசாது நிலைனா இது தாண்டி. சரி, நல்லா தானே விளக்கம் சொன்ன நேரம் விளக்கம் சொல்லிக்கிட்டு அவன் கொண்டாடி. இது ரெண்டுல வைக்கல போல, இது ரெண்டுல மட்டும் வைக்கல போல. வண்டியில வச்சிருக்கலாம். வச்சா 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 நீனு சேர்ந்து ஒத்துமா தலை அடிச்சுக்கிட்டு இருக்கிய. இங்க பாரு, இதுல வச்சிருக்காளா? சோஃபால வைக்கல வைக்கல வைக்கல. இல்ல இங்க வா, இந்த ஊஞ்சல்ல வச்சிருக்காளா? வைக்கல வைக்கல வைக்கல. இந்த கேட்டுல வச்சிருக்காளா? வைக்கல. என்ன நீ விளக்கம் என் பொண்டாட்டிக்கு சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய? இந்த பூட்டுல வச்சிருக்காளா? இந்த கேட்டுல வச்சிருக்காளா? இந்த கேட்டுல வைக்கல. இந்த சைக்கிள்ல வச்சிருக்காளா? என்ன அப்புறம் வச்சா 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 நீ கதை சொல்லிக்கிட்டு இருக்கேனடா? நீங்க சொன்னதான் நான் செஞ்சேன். நேத்து என்ன சொன்ன நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆயுத பூசைனா என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்க. அப்புறம் தெரியலைன்னெலாம் சொல்லக்கூடாது, சரியா? நாளைக்கு வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிவிட்டு அவங்களும் என்னென்ன தொழில் பண்ணுறோமோ அந்த தொழில் ரீதியாக உள்ள பொருள்களை வச்சு வீட்டில் சாமி கும்பிடணும், பொட்டு சந்தனம் வச்சு, சரியா? இப்போ சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா மாமா வந்து கொத்தனார் வேலை வைப்பார் இல்லையா? அவர் கரண்டியை வச்சு அதை ஒரு தெய்வமாக கருதி பொட்டு சந்தனம் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். எதை நம்ம அடுப்பு கரண்டியா? தெரிச்சு போயிருந்துருச்சு, சொல்கிறத மட்டும் கேளு. கொத்து கரண்டியா? அந்த சிமெண்ட் எடுத்து பூசுறதா? ஆமா. ஓஹோ, சரி சரி. ஒன்று விடாம நூல் இப்படியா அப்படியே புட்டிச்சு உனக்கு சொல்லணுமாக்கும், அப்பதான் தெரியுமாக்கும். சரி சொல்லுங்க. அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி அவங்க பயன்படுத்துகிற பொருள்களை பொட்டு சந்தனம் வச்சு அங்கேயே சாமி கும்பிடணும். புரியுது. அவங்க யூஸ் பண்ற பொருளுக்குலாம் பொட்டு சந்தனம் வச்சு. ஆமா. ஓகே. அருவாமம்படி தான் சாமி கும்பிடணும்னு கிடையாது. இப்படிதான் நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. நாளைக்கு எனக்கு ஒன்றும் தெரியாதத அப்படின்னு சொல்லிடுறாரு. புரிஞ்சு. என்னத்த புரிஞ்சுச்சு உனக்கு? ஏய், நான் கரெக்டா தானே சொன்னேன். இழுத்த விட்டேன். அத்தை, நானும் கரெக்டா தான் பண்ணேன். எங்க நீ பொட்டு வச்சதை காட்டு. நான் காட்டுறேன். ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? போறா.